ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கரெக்டாக 2 மணிக்கு வந்தோம். அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே சொல்கிறது வெடிகிற காட்சி நம்ம பார்க்கலாம் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், முதல்ல பார்க்கும்போது அப்படி இருட்டாக இருந்துச்சு, பயங்கர இருட்டாக இருந்துச்சு. இப்படி பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது. அதெல்லாம் எங்கள் அம்மா சொல்கிறது வீட்டிலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருந்தது, இது வேணா காட்டில் ஏறிங்க யாரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வேறு சரியான கேள்வி வேறு, மூக்குனிக்குதுங்கிறாங்க, காட்டில் பேய்க்குதுங்கிறாங்க. எனக்கு அப்படி சொல்கிறது விடன்னு ஆகிப்போச்சு. இருந்தாலையும் நம்ம போட்ட நெருப்பு பாருங்க அணைஞ்சு போச்சு. இந்த இதில் தைரியத்தில் அப்படியே உட்காந்துருக்கோம் பாருங்கள். இப்போ நல்லா வெடிகிற காட்சி நம்ம பார்க்கலாம் லைவில். கொஞ்சம் ஓரளவுக்கு வெடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், பார்த்தா தெரியும். இப்போ நல்லா எனக்கு ஓரளவுக்கு வெடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு அமைதியாக இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறம் தான் உசுரே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஏன்னா இந்த டைமில் பாருங்கள் நெருப்பு வேறு கொஞ்சம் அப்படியே அணைஞ்சிட்டே வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்படி ஒரு நம்ம மேலே வந்து இந்த அளவுக்கு நெருப்பு போட்டு 2 மணிக்கு நெருப்பு போட்டு ஒரு விடிய வரைக்கும் 6 மணி வரைக்கும் நம்ம இருந்துட்டு வீட்டுக்கு போகிறோன்னா அது பெரிய அதிசயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது அதிசயம். ஏன்னா அந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்குற மக்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் பட் நான் பண்ணுறது இது ஃபஸ்ட் டைம். அது உங்களுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வெடியில் நல்லா கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி போயிடலாம். அது எப்படி இறங்கி போகிறதும் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற காட்சிகள் நமக்கு உங்கள்கிட்ட பதிவாக்கி எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்து இல்லாமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தோழி தோழர்கள் எல்லாத்துக்குமே. இதை பாருங்கள், அந்த வானம் அப்படி சொல்கிறது பொழுது அப்படி வெடிஞ்ச உடனே அப்படி வெளிச்சமாக இருக்கிற காட்சியும், இங்கே நிறையா குருவிகள் அந்த காட்டில் கத்துற காட்சிகளும் நம்ம காது கேட்குது. தனிமையில் உட்காந்துருக்கோம். நல்லா இந்த புகை வேற கண்ணுக்கு அடிக்குது, பேச முடியல. கொஞ்சம் நெருப்பு பாருங்கள், புகைசல் அப்படி போக தெரியும் உங்களுக்கு. அது கொஞ்சம் மூச்சு அப்படி விடாமல் திக்குது. இந்த குருவி கத்துற காட்சிகள் சவுண்டுகள் பக்கத்தில் அப்படி சில்லு பனி மூட்டம் அப்படி செமையாக இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் என்னங்க வாழ்க்கை, காசு பணம்ன்ட்டு பணத்தை பின்னாடி ஓடிட்டு இந்த மாதிரி இயற்கையோடு நம்ம வாழ நிறைய பேர் மறந்துட்டாங்க. அது இல்லாமல் நல்லா இயற்கையோடு இருக்கணும். இயற்கையோட சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், பொழுது வெடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நம்ம வெற்றி பரமாக நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வுகள். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாகவும் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, இந்த இயற்கையோட இவ்வளோ நேரத்துக்கு அதுவும் இந்த சொல்கிறது ரசிக்கிறது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் அப்படி சந்தோஷமாகவும் இருக்குது, மனசுக்கு அப்படி திருப்தியாக இருக்குது. என்னென்னா வச்சுக்கோ, இந்த காற்று அப்படி சொல்கிறது, இந்த காட்டில் அப்படி நல்லா காற்று சுவாசிக்கிறதும் சரி, பக்கத்தில் அந்த குருவிகள் சவுண்டு, குயில் சவுண்டு, இந்த காக்கா சவுண்டு, இதெல்லாம் கேட்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. அது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும். நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதாங்க தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள், தனியாக மட்டும் ட்ரை பண்ணவே வேண்டாம். இங்கே பாருங்கள் பொழுது வெடிஞ்சிச்சு பாருங்கள், நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம போட்ட நெருப்புலாம் அணைச்சிட்டோம். ஏன்னா கண்டிப்பாக அது மாதிரி காட்டில் நெருப்பு போட்டால் கண்டிப்பாக அணைச்சிடணும். ஏன்னா அங்கே பக்கத்தில் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய காஞ்சி தலையெல்லாம் இருக்கும். அப்படியே காட்டுக்கு பெருசாக ஒரு ஆபத்து விளைய வச்சிடும். ஏன்னா இதில் காட்டில் நிறைய உயிரினம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். காட்டில் நம்ம நெருப்பு வரோன்னா பாருங்கள், மண் போட்டு இந்த மாதிரி அணைச்சிடணும். நம்ம சுத்தமாக அணைச்சதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் ஆகணும். ஏன்னா காற்றடிக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு சின்ன தீப்பொறி இருந்தாலும் கப்புன்னு அது பிடிச்சிக்கும். அதனால் கண்டிப்பாக அது நம்ம காலில் ஒரு நிமிஷம் வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு தீப்பொறி இருந்தாலும் நமக்கு ஆபத்து. ஏன்னா நம்மனால ஒரு இதாகக்கூடாது. அதனால் நம்ம அணைச்சிடலாம். பார்த்துங்க, இப்படி காலில் போட்டு நல்லா தேய்ச்சியாச்சு, நெருப்பு அணைச்சாச்சு. இப்போ எந்த தீப்பொறியும் கிடையாது பாருங்க. அதே மாதிரி பொழுது வெடிஞ்சிருச்சு பழச்சுன்னு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், அப்படியே பட்ட பகலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, இருட்டு அப்படியே கபோன்னு இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு வேலைவலாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோலாம் முன்னாடி நான் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், அந்த வானோட பாருங்கள், மேலே சூரியன் உதிக்கிற இடத்துல பாருங்கள், இப்போ லைட்டாக அப்படியே சொல்கிறது சிவப்பு கலரில் இருக்கும், டார்க் கலரில் மாதிரி. இங்கே பாருங்கள்,
சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி கீழே போகலாம். அப்படி வீட்டுக்கு போகலாம். எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இதுதான் இந்த வழியை தான் நம்ம வந்தோம். அப்படி இந்த வழியாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கிறோம். மற்றவங்களுக்கே தெரியும். அப்பாடி. ஆனால் ஆன் டைமில் 2 மணிக்கு நம்ம எல்லாத்துக்கும் வந்து இருந்துருக்கணும்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். இங்கே பாருங்கள், இனிமேல் வந்து சடசடன்னு இறங்கி ஓடிடலாம் வீட்டுக்கு. ஏன்னா வீட்டில் போனால் சரியான கேள்வி தான் விடுவாங்க. ஏன்னா நைட்டில் வந்து நமக்கு வந்து இருந்ததுக்கு. பட் அதை நம்ம தெரியாமல் பார்த்துக்கணும். அவங்க என்னமோ பேசிட்டு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலையை நம்ம கண்டினியூவாக பண்ணணும். இந்த உலகம் நம்மளை எப்படி சொல்கிறது, வாழ்ந்தாலையும் பேசும், தாழ்ந்தாலையும் பேசும். எது பண்ணாலையும் நமக்கு எது சொன்னாலையும் குறை தான். அந்த மாதிரி இந்த உலகம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கிக்க வேண்டாம். நம்ம வேலை எதுவோ அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம யாரும் உடைய இதுக்கும் போகிறது கிடையாது, யாரோடைய வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது. நம்ம வேலை உண்டு, நாம் உண்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம் கிடையாது, நமக்கான வேலையும் நம்ம கரெக்டாக செய்யணும். உங்களுக்கு என்னென்ன தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழிலில் எப்படி சொல்கிறது, முழுசாக கான்ட்ரேஷன் பண்ணணும். அது இல்லாமல் உழைக்கணும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட லவ் பண்ணணும். லவ் பண்ணி உழைச்சோம்னா கண்டிப்பாக முன்னேறிடலாம். அதே மாதிரி இது என்ன சொல்கிறதுன்னா, நீங்களும் ஒரு முதலாளி ஆகிடலாம். நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு தொழில் கொடுக்கலாம். ஏன்னா உங்களால் ஒரு 10 பேர் குடும்பம் வாழுதுன்னா அது உங்களுக்கு தான் சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சொல்கிறது, தொழிலில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன வேலை ஒர்க் பிடிச்சிருக்கோ அந்த தொழிலை லவ் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நல்லா எஃபெக்ட் போடுங்க. எப்படி சொல்கிறேன், எஃபெக்ட் போடுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து யார் பேசுகிறான், யார் இது பண்ணிகிட்ருக்கான், நமக்கு அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு, இந்த காதில் வாங்கிட்டு இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம அப்படியே இவங்களாம் அப்படி பேசிட்டு நம்ம பண்ணுற தப்பு அப்படின்ட்டு நம்ம ஏதோ உள்ளுக்குள்ளே கொஞ்சமாவது சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நாம் அடைய போகிற சிகரம் வந்து கண்டிப்பாக அது டவுன் ஆயிரும். அது நமக்கு ஒரு தேவையில்லாத விஷயந்தான். குறை சொல்கிற வாய்கள் 1000 வாய்கள் இருக்கும். ஆனால் பட்டு நாம் ஓரளவுக்கு முன்னேறி ஏதாவது கொஞ்சம் ஒரு லெவல் வந்துட்டோம்னா, அடே அப்பா அதே வாய், அந்த குறை சொல்கிற வாயே, டே அப்பா இப்படி வந்துட்டான பையன் அப்படின்ட்டு பேசுகிற வாயும் இருக்குது. அதனால் அந்த வாயெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வேஸ்ட்டானது. அதெல்லாம் வந்து நமக்காக ஒரு கீழே வந்து தள்ளி விடக்கூடிய ஒரு இதெல்லாம் அது நம்மளுக்கு தேவையில்லாது. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்தோம். இப்போது காட்டில் இருந்தோம், அப்படி கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். வேறு லெவலாக ஒரு பயணம், வெற்றிகரமாக நம்ம பயணத்தை முடித்தோம். அதே மாதிரி நம்ம கீழேயும் இறங்கிட்டோம். ஏன்னா நம்ம நைட்டில் தான் மேலே போனோம், காட்டுக்கு போனோம். ஆனால் பட்டு அது எப்படி நம்ம கீழே நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தெரியணும்ல உங்களுக்கு, நம்ம எப்படி வந்தோம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் அந்த வீடியோ. ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோ நீங்கள் போடுறது கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டாம். அப்படி முடிஞ்சால் உங்களால் நீங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. அப்படியே காட்டில் நீங்கள் ஏதாவது பண்ணாலையும், முக்கால்வாசி நெருப்பு வச்சாலையும் ஏதாவது பண்ணாலையும் தயவுசெய்து அதை அணைச்சிருங்க. ஏன்னா இந்த காட்டில் வந்து நம்மளுக்கே அறியாமையே நிறையா உயிரினங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கோம். அதை அழிச்சிட வேண்டாம். அது தூங்கும் போது அது ஒரு உயிரை நம்ம கொல்ல வேண்டாம். ஆனால் அது மிகப்பெரிய அது பாவம். ஏன்னா நம்ம இந்த பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது. ஏன்னா வாயில் அஜீவனுங்க அதெல்லாம். அங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து சொல்கிறது இப்படியே நான் இன்னும் ஒரு 10 நாள் காட்டிலே அப்படியே ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம காட்டிலே இருந்த வேண்டியதான். ஏன்னா அந்த உலகமும் வேண்டாம், இந்த மக்களும் வேண்டாம். ஏன்னா அந்த மக்கள் எல்லாமே பொறாமை பிடிச்சவங்க. எப்படி சொல்கிறது, ஒருத்த மேலே எப்படி எந்த இது காரணம் குற்றம் சொல்லலாம், இதே சொல்லலாம், எது பழி சுமத்தலாம், அவனை தாழ்த்தி பேசலாம், அவனை எப்படி ஒன்று அடி மட்டும் தள்ளலாம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து இந்த பூலோகத்துலேயும் அப்படியே நம்மளை சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இப்போ காட்டில் இருந்தோம்னா, நாம் தனிமையாக இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம உண்டு, நம்ம ஜாலியாக இருக்கலாம் இயற்கையோட. இந்த அழகை ரசிச்சுட்டு, பத்தாத்துக்கு இந்த குயில் சத்தம், மயில் சத்தம் அது மாதிரி கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் தொகையோடு வாடுறது பெருசுனா
மக்கள் தொகையோட வாழ்கிறது பெருசா இல்லை இந்த காட்டில் நம்ம ஜாலி இயற்கையோட வாழ்கிறது பெருசா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இந்த காட்டில், இந்த அடர்ந்த காட்டில் ஜாலியாக சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல், யார் மேலேயும் இது பண்ணாமல் சுற்றுறதான் ஹாப்பின்னு நான் சொல்லுவேன். மறக்காமல் அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருங்க, அதனால தான் எனக்கும் தெரியும். ஏன்னா இந்த வீடியோ முழுசாக பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மயில் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது சில தெரியாது நினைக்கிறேன். மயில் ஓடுறது பாருங்கள். என்ன இந்த மாதிரி காட்சியெலாம் பார்க்குறதுக்கு வேலையோட இருக்குது. ஏன்னா நம்ம கேமரா ஜூம் பண்ண முடியாது ரொம்ப, அது ஓடிச்சு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த இதில் தெரியும், சந்துக்குள்ளே தெரியுது, தலையை வர கமுந்து தெரியும் நினைக்கிறேன். சரி தெரியுதா இல்லையே தெரில. எங்கள் காட்டிலையும் அப்போல்லாம் மயில் இல்லாமல் இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மயிலே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சரியான மயில், எக்கச்சக்கமான மயில். அதனால் நாங்கள் அந்த மயிலெல்லாம் பார்த்து நாங்களாம் அப்போ வந்து எப்படி சொல்கிறது, வெளியே போனால் தான் எங்கேயாவது பார்த்தோன்னா அப்படியே மயில்ரா செம்மையாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு நாங்கள் ரசிக்குவோம். ஆனால் இப்போ அது எங்கள் காட்டிலே இருக்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மயிலெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இப்போ அது எங்கள் காட்டில் இருக்குதுன்னா வேறு லெவலு பாருங்கள். நம்ம அப்படியே கொஞ்சம் வீட்டை நோக்கி பயணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்தில் கீழே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, அங்கே போன வரையும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். அங்கே பாருங்க, ஏதாவது செப்பலுக்கு இப்போலாம் கழட்டி விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து இந்த வஞ்சகம் பிடிச்ச மக்கள் கூட வாழ்ந்து நாம் ஜெயிச்சு முன்னேறணும், அதுதாங்க பெருசு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர், நமக்கு ஒவ்வொரு பொறாமைகள், ஒவ்வொரு வஞ்சகம், அவனை மேலே ஏற்றக்கூடாது, இவனை கீழே இறக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நிறைய பேர் நீங்களும் அதில் ஒருத்தர் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அது எங்கேயாவது அதை முடக்கி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அது எப்படி சொல்கிறது, தூங்க விட்றாதீங்க, அதை தட்டி எழுப்புங்க. உங்களுக்கான சின்ன விஷயம்னா கூட, உங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சாலும் சரி, அது சின்ன விஷயமாக இருக்கட்டும், இல்லை பெரிய விஷயமாக இருக்கட்டும், இல்லை அதை அடைய முடியாத இதை கூட இருக்கட்டும், ட்ரை பண்ணுங்கள். உடம்பில் உங்களுக்கு சத்து, கை கால் தெம்பாக இருக்கிறதையும் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம நேராக அந்த பக்கம் வந்துட்டோம். இங்கே என்னன்னா கருப்பாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஆட்டுப்பட்டி. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் எருவு பாருங்கள், எக்கச்சக்கமான எருவு. இதெல்லாம் இங்கே வேஸ்ட்டாக இருக்குது. வேஸ்ட்டாக இருந்தாலும் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மரத்துக்கு தான் ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி செடிங்களுக்கு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வெள்ளாட்டு எருவெலாம் கிடைக்கிறது ரேரு, அது எந்த வில்லேஜில். இங்கே பாருங்கள், எதுவும் இல்லை, ஆட்டுப்பட்டி தான் கிடையாது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வில்லேஜில் முக்கால்வாசி மக்கள் வந்து இதில் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். ஏன்னா வீட்டில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ஆடு காட்டிலுமே வச்சுக்கிட்டு இதில் நல்லா லாபம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கெலாம் ஒரு ஆடு 18,000, குறைஞ்சபட்சம் 18,000 போகுது, சும்மா நினச்சிட்டிங்கன்னா. ஏன்னா அதுவே இன்னும் நீங்களாம் 20 ஆடு இருந்தால் அதுவே உங்களுக்குலாம் 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா பக்கம் ஆகி போச்சு. இதை விட உங்களுக்கு என்ன வருமானம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம கரெக்டாக மேலேருந்து ரயில்வே ட்ராக் நம்ம பக்கம் வந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லலாம். நான் அதே மாதிரி என்னால் இங்கே 2 மணிக்கு போக முடியுமா, நான் போய் அங்கே நெருப்பு போட முடியும், இது சொல்கிறது அங்கே தனிமையில் இருக்க முடியுமா அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு பயமாக இருந்தது. யாரும் இல்லை, பேச்சு பண்ணிக்க யாரும் இல்லை, அந்த இதெல்லாம் பயமாக இருந்தது. போக முடியும் பண்ண முடியும் பயமாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி என்னால் முடியும், சின்னதாக யார் என்ன வேணாலும் பேசிட்டோம், சின்னதாக நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பண்ணேன். இன்றைக்கி அதே மாதிரி அங்கேருந்து ஜெயிச்சு அதே மாதிரி இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் வந்துட்டேன், ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம ரயில்வே ட்ராக் மட்டும் தான் நடந்து போயிட்டுருக்கோம். நாம் இருந்தது மேலே அந்த உச்சியில், அந்த கார்னரில். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.
அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த ஒவ்வொரு நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.